ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முகவுரை பற்றி பார்ப்போம். ஸோ முகவுரையை பொறுத்த வரைக்கும் முகவுரைன்னு சொல்லுவாங்க, அல்லது முகப்புரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. ஸோ அதனால தான் முகவுரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. முகவுரை பொறுத்த வரைக்கும் 1947ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் ஸோ நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம், அதாவது இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1946 டிசம்பர் 11ஆம் நாள் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 2 தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில் முகவுரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முகவுரை பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதே சமயம் முகவுரையை பொறுத்த வரைக்கும் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு தடவை தான் திருத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இந்த முகவுரை டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் தான். ஸோ முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 1976 ஆண்டு நடைபெற்ற 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தான் பார்த்திங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு அப்படி சொல்லி அழைக்கப்படும். சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படக்கூடிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா பல்வேறு சட்ட திருத்தங்களை மேற்கொண்டிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் பார்த்திங்கன்னா முகவுரை திருத்திருப்பாங்க. அது முகவுரை திருத்தினாங்கன்னு பார்த்திங்கன்னா 3 வேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தை மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை எப்படி தொடங்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழில் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வார்த்தையோடு தான் தொடங்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்திய மக்களாகிய நாம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கொடுக்கப்படக்கூடிய 5 நோக்கங்கள் என்ன அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, அதாவது இங்கிலீஷில் சாவரின், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படி சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மக்களாட்சி குடியரசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் சிம்பிளாக டெமோக்ராட்டிக்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான நோக்கங்கள்னு கேட்டால் இந்த 5 நோக்கங்கள் தான். ஸோ இதை வந்து நிறைய தடவை ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் சில வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் என்ன வேர்டு வரும் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 ஆட் பண்ண சமதர்மம், சமயச்சார்பற்றுன்ற வார்த்தை இதில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டெகிரிட்டின்றது நடுவில் ஒரு சென்டென்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முகவுரையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஸோ இது இல்லாத இன்னும் சில கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.